பாஸ்டர், இப்படி பண்ணலாமா? நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம், எல்லா காரியம் செய்கிறோம். ஆனால் இந்த 3 அசுத்தாவி நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அக்கா, நீங்க ஒரு அசுத்தாவி, உங்க வீட்டுக்காரர் ஒரு அசுத்தாவி, 3வது அசுத்தாவி யாருக்கா? கடன், தரித்திரம், குறைவு. இது 3 மாறணும்னா அக்கா, நீங்க 3 அசுத்தாவின்னு சொன்னது கடன், தரித்திரம், குறைவு, இப்படிலாம் சொன்னீங்களா? 3மே ஒன்று தானக்கா? ஒருவேளை ஒரே ஆவி 3 விதத்தில் செயல்படுதோ? சரி, இந்த 3 ஆவி போகிறதுக்கு என்ன பண்ணும்? பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே இந்த 3 காரியம் பின்னாடி தொடர்ந்துகிட்டே வரும். ஏன்னா பிசாசு உங்க கையில பணம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். என்னது, பிசாசு உங்ககிட்ட பணம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானா? என்னக்கா சொல்றீங்க? அக்கா, ஏசப்பா இந்த உலகத்துல மனுஷனா வந்தப்போ பிசாசு 3 வாட்டி சொல்லிச்சான், இந்த உலகம் முழுவதையும் பணம் பொருள் எல்லாத்தையும் காமிச்சு என்ன வணங்கு, இதை நான் உனக்கு தரேன்னு சொன்னாங்க பிசாசு. ஆனா வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும் நீரே, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருங்களா? நீங்க கள்ள உபதேசம் பண்ணி மக்களோட பணத்துல வாழணுன்றதுக்காக ஆண்டவரே பிசாசாகிறீங்க பாத்தீங்களா? எப்பவுமே நீங்க குறைவுல இருக்கணும்னு பிசாசு விரும்புறான். எப்பயுமே குறைவில் இருக்கணும்னு பிசாசு விரும்புறானோ இல்லையோ, குறைவா இருக்கிறவன் காணிக்கையை கூட விடக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டீங்க. உங்க வாயை நீங்க உருட்டுங்க. இந்த 3 அசுத்தாவி கிறிஸ்துவ பிள்ளைகளை வாட்டி கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த உலகம் பிசாசுடைய கைகளில் இருக்கிறபடியினால் மொத்த பொருளாதாரமும் அவன் எடுக்க விரும்புகிறான். மொத்த பொருளாதாரத்தையும் அவன் எடுக்கிறானோ இல்லையோ, அங்கே மொத்த பேரோட காணிக்கையை நீங்கள் சொல்கிறதால முடி வச்சுறீங்க. சீக்கிரம் சப்ஜெக்டுக்குள்ளே வாங்க. இயேசு நடத்தினார்னா கடன் வராது. ஏசப்போ நடத்தினார்னா காணிக்கன்னு பிச்சை எடுக்க மாட்டாங்க. ரத்தத்தை உரியுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி உங்க செழிப்பை உரியறது பிசாசு மாத்திரமே. எப்படிக்கா? மக்களோட பணத்தை தசமமாகன்னு சொல்லி நீங்க அவங்க ரத்தத்தை உரிகிற மாதிரி செழிப்பை உடையறீங்களே, அதுவா? எல்லாத்துக்கும் தெரியும், தசம பாகம் நமக்கு கொடுக்கணும், அது வேதத்தின் சட்டம். அக்கா, தசமபாகம் கொடுக்கணுன்றது வேதத்தின் சட்டம், ஓகே. அக்கா, நீங்க சொல்ற அந்த தசமபாக சட்டத்துக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் மறிச்சாருக்கா. பலியும் காணிக்கையும் ஒலையா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேதத்தை படிக்க மாட்டீங்க. யாருன்னா புக்குள்ள என்ன எழுதினாரா அதை படிச்சு மக்களோட காணிக்கையெல்லாம் வாழலாம்னு ஆசைப்படுறீங்க, அப்படிதானே? ராஜ்யத்தின் சட்டம், சிஸ்டம் ஆஃப் காட், உங்க வாழ்க்கையை மாத்துவதற்கு தசம பாகம் தேவனுடைய கோட்பாடா இருக்கிறது. அக்கா, நீங்க பேச அந்த கோட்பாடை ஏசப்பாவும் பேசல, அவரோட சீசர்களும் பேசல. அப்படியே அந்த கோட்பாடு இருந்தாலும் அந்த கோட்பாடு யாருக்கு கொடுக்கப்பட்டது? தசம பாகம் யாருக்கு கொடுக்கணும்? உங்களுக்கா? நீங்க லேவி கோத்திரமா? சரி, தசம பாகம்னா என்ன, எதுக்கு நான் கொடுக்கணும்? எத்தனை பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? உண்மையாவே தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கிறவங்க இவங்களெல்லாம் கேட்டுன்னு இருக்காதீங்க. ஆண்டவர் பைபிள் ஒன்று கொடுத்துருக்காரு, அது எடுத்து படித்து தெரிஞ்சுங்க. உபாகமம் 14 அதிகாரம் 22வது வசனத்துலேருந்து தசம பாகம்னா என்ன, பணமாக கொடுத்தாங்களா இல்லை சாப்பிட்றதா, அது எப்படி கொடுக்கணும், பணமாக கொடுக்கலாமா, என்ன ஏது எல்லாமே தெள்ள தெளிவாக இருக்குது. உங்களுக்கு கடவுள் முக்கியம்னா படித்து தெரிஞ்சிங்க. இல்லை எனக்கு கடவுள்லாம் முக்கியம் இல்லைன்னா அக்கா சொல்கிற கல்ல போதனைகளை கேட்டு ஏமாந்து போங்க. உங்ககிட்ட நான் கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். தசம பாகம்னா என்னன்னு சொல்லுங்க நீங்களே. 10ல் 1 பங்கு. 10ல் 1 பங்குனா எப்படி எடுத்துக்கலாம்? 10ல் 1 பங்கு வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி எடுத்துடலாங்க. வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கு? பணமாக வாங்கக்கூடாது, தசம பாகம்னா சாப்பிடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி எடுத்துடலாம். 10,000 ரூபானா 1000 ரூபா லாபத்தில் நான் 10ல் 1 பங்கு கொடுக்குறேன். சரி, இந்த 10ல் 1 பங்கு நான் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா? அதே மாதிரி யோசிக்கிறது, 10ல் 1 பங்கு எல்லாரும் கொடுக்கும்போது வாங்குற ஊழியக்காரங்க நல்லா செழிப்பாக வாழ்கிறாங்க, கொடுக்குறவங்க ஏழையாகவே இருக்கிறாங்க, வாங்குற நீங்கள் தானே பணக்காரங்களா மாறி நினைக்கிறீங்க. வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் சில காரியத்தை எடுத்து நான் காண்பிக்க போறேன். தசம பாகம் என்பது, ஃபர்ஸ்ட் என்ன கவனிங்க, தசம பாகம் என்பது தேவனோடு கூட ஒவ்வொரு மாதமும் நீங்க உடன்படிக்கை போடுகிற செயல். அந்த தேவனோட உடன்படிக்கை பண்ற செயலை ஏங்கா ஏசப்பாவும் பேசல, அவருடைய சீஷர்களும் பேசல? பெரிய உடன்படிக்கையில எங்கனாச்சு காணிக்கை தரணும், தசம பாகம் தரணும்னு சொல்லி உங்களை மாதிரி கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்களா? பத்திரத்தை கையெழுத்து போடுகிற நேரம்,
நீங்க பத்திர ஆபீஸுக்கு போறீங்க, ஒரு இடத்த சொந்தமாக்குறீங்க, பணம் கஷ்டப்பட்டு கட்டுவீங்க. ஆனா அந்த கையெழுத்து போடும்போது ஒரு வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த இடம் அடுத்தது யாருக்கு சொந்தமாகுது? உங்களுக்கும். யார் கையெழுத்து போடுறோமோ அவங்களுக்கு சொந்தமாகுது. என்னக்கா நீங்க கொடுக்குற விளக்கமே மொக்கையா இருக்கு. யார் சைன் போடுறாங்களோ அவங்களுக்கு சொந்தமாகுதா? விற்கிறவங்க கூட தான் சைன் போடுறாங்க. அதனால விற்கிறவனா சந்தோஷமா? எனக்கு தான் இந்த இடத்த போயிடுவானா? இப்போ உங்களோட சபையிலே எல்லாரும் தசமம் கொடுக்குறாங்க. நீங்க இடம் வாங்கும் போது அவங்க பேர்ல வாங்குவீங்க. என்னக்கா லாஜிக்கே எல்லாம் பேசுனீங்க? அதே போலதான் அந்த கையெழுத்து போடுகிற அந்த நொடி அது எப்படி இருக்கிறதோ அதே போலதான் தசமபாகம் கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு டாக்குமெண்ட் சிக்னேச்சர் ஆகிறது. அக்கா அந்த டாக்குமெண்ட் சிக்னேச்சர் ஆகுதுல்ல, அதெல்லாம் புதிய உடன்படிக்கையில இருந்து வசனமா எடுத்து சொல்லுங்கக்கா. எதுக்கு எடுத்தாலும் புதிய உடன்படிக்கை அது இல்லை இது இல்லைன்னு சொல்றீங்கல்ல. இந்த தசமபாகன்ற சப்ஜெக்டையும் காணிக்கை சப்ஜெக்டையும் எங்கன்னா அவரோட சீசல் வாங்கியிருக்காங்க. ஏசப்பா எங்க வந்து காணிக்கை வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னா தானேக்கா? கொடுக்கறதுக்கே அவரு தான் நமக்கு கொடுக்கணும். அப்போ நான் கர்த்தருக்கு, நான் சர்ச்சுக்கு ஏதோ கொடுக்குறேன், நான் ஏதோ பாஸ்டருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சு நீங்க தசம பாகத்தை கொடுக்க கூடாது. அப்போ நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டு கர்த்தருக்கு நீங்களும் கொடுங்க. ஏன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு எதனா கொடுக்கணும்னா ஏழைகளுக்கு தான் கொடுக்கணுமா. சில நேரம் தசம பாகம் எதுக்கு நம்ம கொடுத்துட்டு அப்படின்ற எண்ணம் கூட எத்தனையோ பேர்த்துக்கு பிசாசு கொண்டு வரலாம். சில நேரம் மக்களோட காணிகை பணத்துல சொகுசா வாழணுன்றதுக்காக கள்ள உபதேசங்களை பரப்பி தசமபாகம் கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி பிசாசு சொன்னுவான். நீங்க கொடுக்கிற 10 ரூபாயை கூட இயேசு பார்த்து அதை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். சின்னதுல இருந்து ஆரம்பிங்க. 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அக்கா உங்ககிட்ட தசமபாகம் கொடுக்குற ஆளுங்களுக்கு நீங்க கேரண்டியா ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு தருவீங்களா? நீங்க தசம பாகம் கொடுக்காத போது எங்கிருந்து பிரச்சனை வரும்னே தெரியாது, எங்கிருந்து கடன் வரும்னே தெரியாது, எப்படி குறைவு வரும்னே தெரியாது. சுத்தி சுத்தி ஒரே ட்ராக்ல தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ட்ராக்கை விட்டு வெளியவே வர முடியாது. நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் பொத்தல் பையில, அதாவது ஓட்ட பைக்குள்ள காசை போடுற மாதிரியே காசு. அப்போ தசமபாகம் கொடுக்காதவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லாம சொல்றீங்க. நான் இதை பேசும்போது பணத்துக்காக பேசுறேன் நீங்க நினைக்க கூடாது. உங்க மாற்றத்துக்காக நான் பேசுகிறேன். கொஞ்சமாச்சு வேதத்தை எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அவங்க உங்களோட மாற்றத்துக்காக இல்லை, அவங்களோட சொகுசா வாழ்கிற மாற்றத்துக்காக பேசுகிறாங்கன்னு தெரிய வரும். சரி, நம்ம அக்கா வேதத்தின் கடை தொகையா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு நீங்கள் பணம் கொடுக்கலன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணமும் வீணாக செலவாகும். அதனால் ஆண்டவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி பார்க்குறாங்க. சரி, வேதத்தில் இதே மாதிரி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னு படித்து பார்த்துடலாமா? அப்போஸ்தலர் 8:18. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்குமில்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அக்கா சொல்ற விஷயமும் இங்க சீமோன்னு ஒருத்தர் பண்றாருல, ரெண்டுமே ஒண்ணுதான். அக்கா என்ன சொல்றாங்க, பணம் கொடுத்தா ஆர்டர் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க சீமோன்றவரு பேதுரு அண்ணன்கிட்ட பணத்தை கொடுத்து வரத்தை வாங்கலாம்னு நினைச்சாரு. ரெண்டுமே ஒண்ணுதான். ஆண்டவர்கிட்ட எதையும் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே ஆண்டவருக்கு நம்ம எதனா கொடுக்கணும்னா பணத்தை அவர் கேட்கல, நம்மளையே கேட்குறாரு. எல்லாத்தையும் விட்டு பின்பற்றி வான்னு சொல்றாரு. நம்மளே ஜீவ பலியா கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவருக்கு எதனா கொடுக்கணும்னா உங்களே ஜீவ பலியா கொடுங்க. இல்லை நான் பணம் கொடுத்து ஆண்டவர் ஏமாத்துவா அப்படின்னா அக்கா சொல்றதை கேட்டு அக்காவுக்கு தசமபாகம் கொடுங்க. அக்காவுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பேதுரு என்ன சொன்னது தான், நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவன் நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம்.
இன்றைக்கே மலம் திரும்பினீங்கன்னா ஆண்டவர் வரும்போது அவரோட பிள்ளையா அவர் கூட போவீங்க. இல்லை எங்களுக்கு ஆண்டவர் முக்கியம் இல்லை, பணம் தான் முக்கியம்னா உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உருட்டுங்க. நீங்கள் உருட்டுறதெல்லாம் வேதத்துக்கு புறம்பாட்டுக்குன்னு நாங்கள் எடுத்து காட்டுறோம். பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.